சீமான் என்ன சொல்றாரு, கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவங்க குடும்பத்தினரை பணியூருக்கு அழைச்சிருக்கிறாரு, அவங்கள சந்திச்சு ஆறுதல் கூற. இப்போ நாளைக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னா ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போடுற மிஷினை வந்து பணியூரில் வச்சு ஓட்டு போட வாங்கன்னு சொல்லுவாரா? பண்ணையார் கூட ஆலமரத்துக்கு வருவார், பஞ்சாயத்து பண்ண இவரு வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற. இல்ல, சீமானுக்கு என்ன கவலைன்னா நீங்க புரிஞ்சுக்கீங்களேன். சீமானுக்கு இப்போ இப்போ வந்து பெரிய விஜய்க்கு பெரிய போட்டு, சீமானுக்கு பெரிய போட்டியாளர் விஜய் தான். இப்போ விஜய் ஒருவேளை தனித்தே நின்று இல்ல விஜய் வந்து தாவேகா இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றால் அது யாருடைய ஓட்டை பாதிக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா சீமானுடைய ஓட்டை தான் பாதிக்கும். ஏற்கனவே ஒரு 8 விழுக்காடு வச்சிருக்காரு. சீமானை விட அதிகமான வாக்குகளை விஜய் வாங்கிவிட்டால் அது சீமானுக்கு பெரிய பின்னடைவுன்னு சீமான் நினைக்கிறார். இப்ப இப்ப எப்படியாவது வந்து விஜய் வந்து தாவேகா வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து விட்டால் அப்ப நம்ம வந்து தனிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வர்ற கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா, ஒருவேளை விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து விட்டால் அது சீமானுக்கு ஓட்டுகளை அதிகப்படுத்தும். ஏனால் பாஜகவை பிடிக்காதவர்கள், திமுகவை பிடிக்காதவர்கள் எல்லாம் சீமானுக்கு எளிதாக வாக்களிப்பார்கள். ஆனால் விஜய் தனித்து நின்றால் சீமானுடைய வாக்குகளே சிதறி வந்து அவருடைய அந்த வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதான் சீமானுக்குள்ள கோபம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த கருத்தாளம் அல்லது சித்தாந்தமோ இத பத்தி சிந்தனையோ விஜய்க்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. காரணம், விஜயை சுத்தி இருக்கின்ற அரசியல் அல்லது விஜயை வந்து இயக்குகின்றவர்கள் எல்லோருமே விஜயை வந்து ஒரு கருவியாகத்தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் இந்த முடிவு எடுக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இப்ப இருக்கின்ற எல்லாருமே ஒவ்வொரு சித்தாந்த பின்புலத்தை கொண்டவர்கள். நீங்க அர்ஜுனாதவா இருக்கட்டும்ல, அல்லது வந்து நிர்மல்குமாரா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், ராதாமோகனா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சித்தாந்தத்தை பின்புலமாக கொண்டவர்கள் தான் இயக்குறாங்க. விஜய்க்கென்ற ஒரு தனி சித்தாந்தம் இல்ல. அப்ப இந்த குழப்பத்துலதான் விஜய் வந்து என்ன பண்றாரு, இன்னைக்கு வந்து 30 நாளுக்குள்ள சந்திக்கணும். இன்னொரு கோணம் இருக்கிறது, நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்.